வணக்கம். 11/10/2025 சனிக்கிழமை. இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்களிடம் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டிய நாளாகவும் அமையக்கூடும். வீண் வாக்குவாதத்தால் மனசங்கட்டங்களும் பிரச்சனைகள் வரும். அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம். சற்று பொறுமை நிதானம் வேண்டும். மாலை 5 மணி வரை. பிறகு அனைத்து காரியத்திலும் ஜெயமும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அனுச நட்சத்திரம். எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும். மாலை 5 மணிக்கு மேல் சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரம். உற்றார், உறவினர், நண்பர்களிடம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் சங்கடங்கள் வரும். மாலை 5 மணிக்கு மேல் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் பயணத்தின் போது வண்டி வாகனங்களில் உயரமான தளத்தில் வேலை செய்யும் போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி கொடுக்கும். மாலை நேரத்தில் உற்றார், உறவினர், நண்பர்களிடம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் வரும். பூராட நட்சத்திரம். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை 5 மணிக்கு மேல் சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி, சாந்தத்தை ஏற்படுத்தும். உத்திரம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி கொடுக்கும். மாலை 5 மணிக்கு மேல் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அதே நேரம் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் மாலை 3 மணிக்கு மேல் வண்டி வாகனங்களில் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரம். எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமையும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாள். நண்பர்களே, அடுத்ததாக நாம் காண இருப்பது கும்பம் மீனராசி பற்றி. இன்று மகாவிஷ்ணுவை வெளிப்பட சர்வ தோஷ நிவர்த்தியாகும். மூதாதையர்களை வழிபடவும் சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். வணக்கம்.